மீனும் எறும்பும். ஒரு அழகான குளம் இருந்தது. அதில் துள்ளி என்று ஒரு குட்டி மீன் வசித்து வந்தது. அது மிகவும் நல்ல குணம் கொண்ட மீன். ஒரு நாள் குளத்தின் கரையில் இருந்த மரக்கிளையில் ஒரு எறும்பு ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. திடீரென்று காற்று வேகமாக வீசியதால் எறும்பு தவறி குளத்திற்குள் தடால் என்று விழுந்தது. எறும்புக்கு நீச்சல் தெரியாது. அது தண்ணீரில் தத்தளித்தது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கத்தியது. இதை கேட்ட துள்ளி மீன் உடனே அங்கே வந்தது. நண்பனே, பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று கூறியது. துள்ளி மீன் வேகமாக சென்று ஒரு சிறிய இலையை தனது முதுகில் தள்ளிக்கொண்டு எறும்பின் அருகில் விட்டது. எறும்பு கஷ்டப்பட்டு அந்த இலையின் மீது ஏறியது. காற்று வீசியதில் இலை கரை ஒதுங்கியது. எறும்பு உயிர் பிழைத்தது. எறும்பு மீனிடம், நண்பா, என் உயிரை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றது. சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் குளக்கரையில் ஒரு தூண்டில்காரன் வந்து உட்கார்ந்தான். அவன் ஒரு புழுவை தூண்டிலில் மாற்றி துள்ளி மீனை பிடிப்பதற்காக காத்திருந்தான். பாவம் துள்ளி மீன், அது தெரியாது அதற்கு. அது புழுவை சாப்பிடுவதற்காக தூண்டிலை நோக்கி வேகமாக வந்தது. இதை கரையில் இருந்த எறும்பு பார்த்து விட்டது. ஐயோ, என் நண்பன் ஆபத்தில் இருக்கிறானா என்று பதறியது. வேகமாக ஓடிச் சென்ற எறும்பு அந்த தூண்டில்காரனின் காலில் நறுக்கென்று பலமாக கடித்தது. தூண்டில்காரன் அம்மா வலிக்குதே என்று கத்திக்கொண்டே கையை உதறினான். அவன் கை அசைந்ததால் தூண்டில் குறி தவறி நீரில் விழுந்தது. சத்தம் கேட்டு சுதாரித்துக் கொண்ட துள்ளி மீன் ஆபத்தை உணர்ந்து நீருக்கடியில் வேகமாக நீந்திச் சென்று தப்பித்தது. பிறகுதான் மீனுக்கு புரிந்தது, அன்று நாம் செய்த உதவிக்குதான் என்று அந்த எறும்பு நம்மை காப்பாற்றியிருக்கிறது என்று. கதையின் நீதி: காலத்தினால் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அதை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. இதுவே நன்றி மறவேல்.